தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுதர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திரச் சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 222 3-2-2-2-2 222வது நிகழ்வாக இந்த மாலையிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை யூடியூப் போன்ற இணையதளங்களிலே பார்ப்போருக்கும் பின்னால் பதிவிலே இருக்க பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். நாம மாரியம்மன் பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஆடி மாசம், அதாவது நம்ம என்ன ரொம்ப அருமையான மாசம், ஆடி மாசத்துல அம்மனை பத்தி பேசுகிறோம் என்று சொன்னார். அவள் எல்லா மாதமும் இருக்கக்கூடியவள். அதாவது அக்கார்டிங் டு பாரதியார் உலகத்து நாயகி. எப்போதும் இருக்கக்கூடிய அந்த அன்னையினுடைய சக்தியை பற்றி, அவளுடைய அருளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பாடல்ல. அது சொன்னது போல அந்த ரெண்டு பாடல்ல இந்த ரெண்டு தான் மாறி பாடல்ங்கிறது ரெண்டு தான் நம்ம பார்க்கக்கூடிய. பார்த்தோம் இப்போ இன்னைக்கு இன்னொரு பாட்டு, இது தொடர்ந்து இது என்ன ஒரு ஸ்டான்ஸா இருக்கு, அதை முடிச்சுட்டு பார்க்க போறோம். இந்த ரெண்டு பாடல்கள் தான். அப்போ ஒரு விஷயம் எப்படின்னா, ஒரு இப்போ சூழலை பார்க்கும்போது ஒரு கவிஞரை அவங்கவுங்க அவங்களுடைய இஷ்டப்படி இன்டர்பிரட் பண்றாங்க. நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கவிஞர்கள் இருந்தாலும். ஆனால் இத பாரதி எழுதுகிறான், அணிகொள் காவியம் ஆயிரம் கற்குவினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் அறிகிறார். ஆகவே நம்ம ஒரு வார்த்தை, கவிஞனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ள கிடக்கை என்ன. பேராசிரியர் நாகரேந்திர அவர்கள் இன்றைக்கு ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்களுக்கு சொன்னது, இன்றைக்கு சொல்வதல்ல. அது அவனுடைய அந்த பாரதியினுடைய அல்லது அது போன்ற ஒரு கவிஞனுடைய உள்ளம் என்ன சொல்கிறது, அதுதான் திருக்குறள் பார்க்கும்போது அதுதான் சொல்றார். வெறும்ன வார்த்தைக்கு பொருள் பார்க்க கூட அவனுடைய உள்ளம் எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். தட் ஷுட் பி த லீடிங் டாஸ்க். அதை தான் மனசுல ஒரு 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 வாய்ப்பாக வைத்துக்கொண்டு நாம் செல்ல வேண்டும். நமது எண்ணங்களை இதில் ஏற்றக்கூடாது. அவர் முக்கியமா சொல்லக்கூடிய பேராசிரியர் நான் அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் எல்லாம் பாரதியினுடைய கட்டுரைகள், அவனுடைய உரைநடை, அவனுடைய பிற கவிதைகள், இதையெல்லாம் நான் தேடி தேடி கொண்டு சேர்ப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தவறி கூட நமது எண்ணங்களை அவன் மேல ஏற்றக்கூடாது. அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் என்ன நினைத்தான், எப்படி எழுதினான், அதல்லவோ ஒரு பெரிய கவிஞனுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை. அதை நம்ம மாற்றக்கூடாது. அதுல இது சரியில்லை, அது சரியில்லை, இதை ஒரு மாத்தலாமே. இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும், டிகேசி அவர்கள் கம்பராமாயணத்துல பல பாடல்களை இடைச்செருகள் என்று சொன்னதற்கு அவர்கள் ஆதாரம் காட்டினார்கள். அப்படி ஆதாரம் காட்டி முடித்த பிறகு கூட பல பேர் அதை ஒத்துக்கல. ஏதோ பரம்பரையா வந்துட்டு இருக்கு, ஒரு ஒரு சுவடியில் அதெல்லாம் இருக்குன்னா அதை ஒத்துக்கிறேன்னாங்க. அப்ப சுவடியிலே இருந்ததையெல்லாம் சரி என்று ஒத்துக்கொண்ட ஒரு காலம் இருந்தது. நெல்லை மாவட்டத்துல ஒரு 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 ஒண்ணு ஒத்துப்பான், தஞ்சாவூர்ல ஒண்ணு ஒத்துப்பான், அதுக்கப்புறம் பிற இருக்கக்கூடிய டெல்டா இந்த பக்கம் இருக்கக்கூடிய சோழ நாட்டுல ஒத்துப்பான். இப்படி வந்த காலம் இருந்தது. உவேசா அவர்கள் சுவடிகளை தேடி தேடி ஒரு பொதுவான ஒரு பதிப்பை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். திருக்குறளுக்கு மட்டும் அவர் ஒரு 12 பதிப்பு, 19 பதிப்புகளை போல சுவடிகள் தொகுப்பை பார்க்கிறார். அதிலிருந்து எடுத்துக்கொண்டு அவர் பேசுகிறார். அதுபோல இங்க கம்பன், சென்னை கம்பன் கழகத்துல 1975 நினைக்கிறேன், 75 இஸ் அ டைம் when they started. அதுல பேராசிரியர் ஞானசுந்தரம் போன்றவர்கள்லாம் அந்த பதிப்புல ஒர்க் பண்ணாங்க. ஆசான்யா அவர்கள், நான் நெருங்கி பழகியவர்கள். ஆசானால அவரோட நான் அமர்ந்து பாடம் கேட்டிருக்கிறேன். ஆகவே அவரெல்லாம் பண்ணும்போது என்ன செய்தார்கள், கம்பன்ல அது மாதிரி பார்க்கும்போது எது கம்பனுடைய இடைச்சர்கள் இல்லாமல் பண்ண பல தொகுப்புல பார்க்கும்போது ஒரு 10 ஓலைச்சுவடி தொகுப்புல எது இருக்கோ சரியான அந்த பதிப்புல அந்த பாடல்கள் இருக்கிறதோ அதெல்லாம் போட்டார்கள். அது மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர்கிட்ட சென்னை பதிப்பு இருக்குன்னு தெரியல, சென்னை கம்பன் கழகம் பதிப்பு இருக்குன்னு தெரியல. அந்த ரொம்ப அருமையான பதிப்பு அது, அந்த காலத்தை போட்டது. அது அதுல பார்க்கும்போது ஒவ்வொரு காண்டத்துக்கும் மிகை பாடல்கள்னு இருக்கும். மிகை பாடல்களே கிட்டத்தட்ட ஒரு 100 பாடல், 150 பாடல்கள், மிகை பாடல்கள் இருக்கும். அது என்ன பொருள்னா, இது எல்லாரும் ஒத்துக்கொண்ட பாடல். ஒரு 10 ஓலைச்சுவடிகள்ல எடுத்து 10 பிரதிகள்ல இருக்கக்கூடியது பார்த்து ஒரேட போட்டுட்டு, அதுக்கப்புறம் மற்றதுல இருக்கிறதெல்லாம் எடுத்து எதெல்லாம் சரியாக இருக்கிறதோ, பாடல் முழுமை பெற்று இருக்கிறதோ, அதையெல்லாம் மிகை பாடல்கள் என்று போட்டார்கள்.
ஆகவே அது அவ்வளோ ஜாக்கிரதையா இருந்தாங்க அந்த காலத்தை பண்றவங்க. அதாவது பதிப்புல அவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். இதில் நீங்க தஞ்சாவூர் பல்கலைக்கழக பதிப்பு பாரதியுடைய பார்க்கும்போது, அஹ், நான் போன முறை பேசும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன். மாரி என்பதற்கு வந்து பாரதியாருடைய வீட்டில் மாரி நெடில், ரீ நெடில் இருக்கும். அப்புறம் பின்னாடி வந்த பதிப்புல மாரின்னு போட்டாங்க, குறியில் போட்டுட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை போன முறை நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி உட்புலம் மாரியம்மன் இதுல வந்து மழை வேண்டி பாடக்கூடிய மழையினுடைய தேவதையாக அவளை எண்ணுகிறாளா இல்லையா என்பதை நாம் நோக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது என்று நான் சொன்னேன். ஆகவே இது பதிப்பிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வார்த்தைகள் சரியா இருக்கான்னு பார்த்து அதன் பிறகு இன்டர்பிரட்டேஷன். இது எங்க பிரச்சனை வருதுன்னா இன்டர்பிரட்டேஷன். இன்றைக்கு பார்க்கும்போது அஹ், இது எப்படி, அதாவது இலக்கிய உலகம் என்பது ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு களம். அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் திருக்குறள் போன்ற ஒரு மாபெரும் இலக்கிய செல்வத்தை அது பொருளையே மாற்றி, அந்த பொருளையே மாற்றி வேற ஒரு பொருளாக சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி கொண்டு ஒத்துக்கொள்ள முடியும்? இதைத்தான் வையாபுரி பிள்ளை போன்றவர்கள் கேட்டார்கள். பின்னாலே எல்லா இலக்கியத்துக்கும் தமிழனுடைய சூழலை பார்க்கும்போது சென்ற 40 50 ஆண்டு காலத்திலே நான் நெருக்கமாக இலக்கியங்களிலே படைப்பிலக்கியங்களை நான் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட பழந்தமிழ் இலக்கியங்களே நான் ஆர்வம் கொண்டவனாக இருந்தேன் சிறு வயது முதலே. எனவே சங்க காலம் முதல் பின்னாலே இருக்கக்கூடிய இந்த 16 15 நூற்றாண்டு, அதுபோல தமிழ் இசைகள் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், இது எல்லாற்றுமே அந்த காலத்தில் இந்த பாடல்களை பதிவு செய்து பிரித்து, ஃபார் எக்ஸாம்பிள் அருணாச்சல கவிராயர் ராமநாட கீர்த்தனைகள், அது மாதிரி தமிழ் இசையில பார்த்தோன்னா உங்க முத்துத்தாண்டவர், அதுக்கப்புறம் வந்து மாரிமுத்தா பிள்ளை, இது போன்ற இவருடைய பாடல்களை எல்லாம் பதிவு செய்யும் போது அஹ், பல பெரிய பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள்லாம் இருந்தார்கள். அவர்களோட எனக்கு வந்து ஐ எம் ஃபார்ச்சுனேட், என்னுடைய குருநாதர்கள் மூலமாக, என்னுடைய குருநாதர் மதுரை ஜிஎஸ் மணி மூலமாக தமிழ் இசை பற்றி நான் அறிந்து கொண்டேன். அதெல்லாம் அதில் வெவ்வேறு அந்த அந்த இருக்கக்கூடிய சொற்கள் எப்படி அமைந்து வருகிறது, எது சரியான சொற்கள். ஆகவே பதிப்பு ரொம்ப வேணும். அதுக்கப்புறம் பின்னாலே ஒரு காலத்திலே வந்து எதெல்லாம் அச்சிலே இருக்கிறதோ அதுதான் உண்மை என்று மக்கள் நினைத்தார்கள். அது உண்மையும் கூட, அதுதானே போய் சென்று சேர்கிறது இல்லையா? ஓலைச்சுவடியிலிருந்து எவ்வளவு ஜாகிரதையா பதிப்பிச்சிருக்கணும் அதை. ஏதாவது ஒரு சொல் மாற்றி எழுதினால் கூட அது அப்படியே போயிடும். 10,000 பாடல்கள் எழுதக்கூடிய கம்பனுடைய பாடல்களில எத்தனை பேர் அந்த கரெக்டா உள்ளுக்குள்ள போய் அந்த வேர்டு அந்த பதிப்பு பண்ணவங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். வரக்கூடிய சமுதாயத்துக்கு பின்வரும் தலைமுறைக்கு எப்படிப்பட்ட கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டும், அதுக்குதான் உதாரணம். அதனால்தான் பாரதியை படிக்கும்போது ஒரு வாய்ப்பாக நாம் நினைக்கிறோம். ஒவ்வொரு சொல்லையும் நாம் ஏன் பார்க்கிறோம் என்பதற்காக பல காரணம் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு காரணம், அந்த ஒவ்வொரு சொல்லையும் நாம் தேய்த்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லும் ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு. அதை தேய்த்தால் ஒன்று கிளம்பும். அதை ஒவ்வொன்றத்தையும் விளக்கி பார்க்க வேண்டும். ஆகையினால இது அப்போ அந்த அந்த சொல் எப்படி கரெக்டா இருந்தா தானே சரி. வேற சொல் மாறி வந்தோன்னா எப்படியா இருக்கும், இல்லையா? பாரதியிலேயே சில வேறுபாடுகள் உண்டு சிலத்துல. அதுல வந்து இவர் மாரப்போ குருசாமி போன்றவர்கள், ஏன் இவர் கவிமணி, விநாயகர் நான்மணி மாலையில் நிறைய திருத்தங்கள்லாம் செய்திருக்கிறார்கள். ராமலிங்க பிள்ளை அவர்கள், தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள், இவர்களெல்லாம் அந்த காலத்துல வந்து தேவர் கன்சல்டட். ஏன்னா பாரதி வாழ்ந்த காலத்திலேயே கவிஞர்களாக அறிமுகமானவர்கள் பின்னாலே சுதந்திர நாட்டிலே அவர்கள் எல்லாம் இருந்து செய்தார்கள். ஆகவே இதை ஒரு முன்னுரையாக நான் சொல்கிறேன். அது ஒரு வாய்ப்பு கிடைத்தனால இது சொல்றேன். ஆகவே நம்ம அதை பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால இப்ப தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பாடல்ல இருக்கக்கூடிய இந்த முதல் பாடல்ல இருக்க அதான் ஒரு முறை இதுல பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதுல நிலையெங்கும் காணவில்லைல இருந்து பார்க்கலாம். நிலையெங்கும் காணவில்லை எங்கள் முத்து மாரியம்மா. ஆ, கீழே இருக்கு. ம், நிலையெங்கும் நிலையெங்கும் காணவில்லை எங்கள் முத்து மாரியம்மா, நின் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா. இப்படி இது பாடுறது உண்டு. ஐ ஹவ் ஹர்ட் இட் இன் ஸ்டேஜஸ். இது வந்து கலாவதி கலாவதி அதில் பாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வந்து கும்மியாவும் பாடுகிறார்கள். இந்த பாட்டை வந்து ஸ்டேஜ்லையும் பாடியிருக்காங்க. நிலையெங் நிலையெங்கும் காணவில்லை எங்கள் முத்து மாரியம்மா, நின் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்து மாரி, எங்கள் முத்து மாரியம்மா. இதுல வந்து
இந்த நிலையெங்கும் காணவில்லை எங்கள் முத்து மாரியம்மா என்று பாடுகிறார். என்ன பொருள் அதற்கு? போன முறை இந்த பொருளை சொன்னேன். அதை எலாபரேட் பண்ணி சொல்றது அப்படின்னா, எல்லாரும் நல்ல நேரத்தில் இறைவனை பற்றி நினைப்பதில்லை. சோதனைகள் வந்தாதான் இறைவனை நினைக்கிறார்கள். அதுக்கு விளையாட்டா வாரியர் சாமிகள் சொல்வார்கள், அந்த காலத்திலேருந்து ஞானசம்பந்தர் வரலாற்றிலிருந்து பார்க்கும் பொழுது அது ஞானசம்பந்தர் மட்டும்தான் சோதனை வர நேரத்திற்கு காத்திருக்கல. அவர் பாட்டுக்கு பாடிட்டே இருக்கிறார். ஏன்னா உமையம்மனுடைய திருமுலைப்பால் அருந்தியவர். பின்னாலே பார்க்கும்போது அப்பர் ஆகட்டும் சுந்தரர் ஆகட்டும் சோதனைகள் வந்தால்தான் பாடுவாங்க அந்த காலத்திலிருந்து. அதுபோல பாரதி என்ன நினைக்கிறான், இந்த பாடல் மூலமாக பக்தி என்ற உணர்வு வளர வேண்டும். அந்த பக்தி என்ற உணர்வினாலே மக்கள் ஒன்றுபட வேண்டும். அந்த ஒன்றுபட்ட மக்கள் சமுதாயம் உறவு முறையோடும் ஒற்றுமையோடும் சாதி மத வேறுபாடின்றி ஒரு சமத்துவ சமுதாயத்தை நாம் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவன் தெருவிலே கொண்டு வைக்கிறான். அந்த எளிய மக்கள் எல்லாம் பாடக்கூடிய அந்த மாரியம்மனுடைய திருத்தாளிலே கொண்டு வைக்கிறான். அப்ப பாடுறான், நிலையெங்கும். அப்ப நிலையெங்கும் காணவில்லைன்னு அர்த்தம், பிரச்சனை இருக்கு. அப்ப பாடக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. யாருக்கு பிரச்சனை இல்லை? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அப்ப சொல்றான் பாரு, நிலையெங்கும் காணவில்லை. ஒரு போராட்டத்துல போறான். போராட்டத்துல போகும்போது என்ன சொல்லுவாங்க, ஹவு த லீடர்ஸ் டாக். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இருக்காது. ஒரு ஒரு திட்டமோ ஒரு ஏதோ ஒன்று வருது, அரசாங்கம் சொல்லுவது, அதை எதிர்த்து போராடும் பொழுது எல்லாரும் ஒரே நிலையிலே அதனால பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் எல்லாருக்கும் என்ன பாதிப்பு என்று சொல்லித்தான் அந்த தொழிலாளர் சங்கமோ எதுவோ எல்லாரையும் கூட்டும். ஐ ஹவ் சீன் இட் மைசெல்ஃப் ஓவர் 40 இயர்ஸ். இந்த இதுல லேபர் யூனியன் அதெல்லாம் எல்லாருக்கும் என்னென்ன அதில் வரக்கூடிய குழுவுகளுக்கு உங்களுக்கு என்ன இதனால் நன்மை கிடைக்கும் போராட்டத்தில் இது சொல்லுவாங்க. அப்போ சொல்ல, நிலையெங்கும் காணவில்லை எங்கள் முத்துமாரி. யாருக்குமே ஒரு நிலை, ஒரு அமைதி கிடைக்கல. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அதுக்கு நின் பாதம் சரண் புகுந்தோம். அந்த புகுந்தோம் என்பது ஒரு அருமையான புகழ். குடி புகுந்தோம் என்பான். வீட்டுல குடி புகுவது, அதாவது அமைதி இருக்கக்கூடிய இடம் புகுந்தோம். புகழ் தேடி உள்ளே நுழைகிறோம் என்பது புகுந்தோம். எனவே அவன் என்ன எழுதுறான், அந்த போகக்கூடிய அந்த பாடக்கூடிய பாட்டுல நின் பாதம் சரண் அடைந்தோம் என்பது ஒன்று, அதுவும் எழுதுகிறான். இன்னொரு இடத்துல நின் பாதம் சரண் புகுந்தோம். சரண் அடைந்தோம் என்பதற்கும் சரண் புகுந்தோம் என்பதற்கும் என்ன? சரண் அடைந்தோம் என்பது ஃபர்ஸ்ட் லெவல், we have reached the destination. சரண் புகுந்தோம் என்பது you are entered already inside, whether you are in the gate or you are already gone into inside. சின்ன வார்த்தை தான் சரண் அடைந்தோம். அது இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, the concept of you are understanding it. சரண் அடைந்தோம்ங்கிறதுக்கு என்னன்னா, அதுல இன்னொரு ஒரு 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 இம்பார்ட்டன்ட் நுவான்ஸ் என்ன பார்த்தா, சரண் அடைந்தோம் என்பது யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் ரீச்ட், இல்லையா? சரண் புகுந்தோம் என்பதுல ஒரு ஒரு சிறப்பு இருப்பது போல, சரண் அடைந்தோம் என்பது யூ ரியலைஸ் வி ஹவ் ரீச்ட். தட் ரியலைசேஷன், பார்ட் ஆஃப் த ரியலைசேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே அந்த அந்த இடம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து துணிவெழுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா. இந்த மண்ணு வச்சு துவைக்கிறது நமக்கு இப்போ துணி வளைக்கிற மண்ணுன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியல, எப்படி சார் அது அப்படின்னாங்க. சோப்பு தான் போட்டோம், பார் சோப், வாட் எவர் இஸ் டுடேஸ் ஐடியா இஸ் வாஷிங் மெஷின் அண்ட் ஆல் தட், ஃபர்கெட் இட். அவர் என்ன சொல்றாரு அதில் பேசிக்கா, அந்த என்ன ஆகும், நல்ல அருமையான மண் வளங்கள், நிலவளம், நீர்வளம்லாம் இருந்த நாடு. ஆற்றுல படித்துறையெல்லாம் துணியை கசக்கும் போது அவன் எடுத்து அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த மண்ணு கல் எல்லாத்தையும் வச்சு அப்படியே தேய்ப்பான். சரசரன்னு தேய்ச்சா அந்த துணியில் இருக்கிற அழுக்கு போகும். 4 வாட்டி அலசுவான் ஓடுற ஆற்றுல, அதுவும் நல்லா இருக்கும். Sometime I have enjoyed it in sometimes. Son River, when I was in Patna, near the Son River, one of the Ganga tributaries, அப்படியே தண்ணி ஓடிட்டு இருக்கும். அதில் போகும்போது இப்படி துண்டு அப்படி இப்படி இப்படி காட்டினா போகிறோம், அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும். தப்பி தவறி அதில் கையை விட்டுட்டோன்னா துண்டு போயிடும். அப்படியே அப்படியே இருக்கும், அப்படியே வச்சிருப்பாங்க. அதாவது துணி வெளுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, தோல் வெளுக்க சாம்பர் உண்டு. இந்த தோல் வெளுப்பதற்கு அந்த மண் போராது, அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு பூசிக்கொள்ள முடியாது, அதை தாண்டி போகணும். அது பார்க்கும்போது என்ன ஆகும், அது கொஞ்சம் டிஃபரன்ஸு. அழுக்க தான் எடுக்கிறீங்க, ரெண்டு 3 ஸ்டெப்பு சொல்றான். அதில் இருக்கக்கூடிய இலக்கிய நயம் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். துணி வெளுக்க மண் உண்டு, முதல்ல அதை புரிஞ்சுக்கலாம். மண், சாதாரண மண் இருக்கு, அதை வச்சு தேய்ச்சா துணி வெளுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தோல் வெளுக்க சாம்பர் உண்டு, அதே மண்ணை தூக்கி மேலே பூசிக்க முடியாது, ஸ்லைட்லி மோர் எக்ஸாஜரேட்டட் ஒர்க் யூ ஹேவ் டு டூ. அதுக்கு வேண்டி சாம்பலோ ஏதோ ஒன்றுத்த
நாம தயார் பண்ணிங்களா, அரப்பு பொடி, வாட் எவர் வி ஆர், இந்த மேலே பூசிக்கக்கூடிய பொடிகள். ஸோ அதிலிருந்து ஒரு ஸ்டெப் அதிகமா இருக்கு. அதாவது வந்து துணியில் இருக்கக்கூடிய அழுக்கை வெளுப்பதற்கு கொஞ்சம் எளிமையான விஷயம் இருக்கிறது, அப்படியே நேச்சுரல் ஸ்டேஜ்ல பண்ணலாம். இந்த தோல் வெளுப்பதற்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் மணி வெளுக்க சாணை உண்டா, அந்த மணி இருக்க மணி ரத்தினங்கள், மணிங்கிறது வந்து இங்க இட் மீன்ஸ் ரத்தினங்கள், இன்க்ளூடிங் வைரம், வைரம் வைடூரியம் எல்லாம், கோமேதகம், மரகதம், முத்து, இது மாதிரி எல்லாத்தையும் சொல்றான் அதுல, நீலம். இதுக்கு இதனுடைய ஷார்ப்பன் பண்றதுக்கு இந்த வைரமே கூட அந்த அந்த வந்து அந்த பட்டை தீட்டப்பட்ட வைரம்ங்கிறானே, அதை கிளீன் பண்ணா மட்டும் போறாது, அந்த வேரியஸ் ஆங்கிள்ஸ் அது கொடுக்கணும், மல்டி ஃபேசட்ஸ் இட் ஷுட் கம், அப்பதான் அது வந்து பளிச்சுன்னு வரும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் இங்க பார்க்கும்போது 3 ஸ்டேஜை சொல்றான். என்ன? துணி வெளுக்க மண்ணுண்டு, ஈஸி ஸ்டேஜ். ஏன் அப்படின்னா துணியில வந்து வெளிப்புற அழுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த துணி எப்படி அழுக்காது என்று பார்த்தால், வெளியில இருக்கிற குப்பை தூசு அதெல்லாம் வந்து அது அழுக்காது. தோல் வெளுக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். என்ன அப்படின்னா அது வந்து உள் வெளி ரெண்டு பக்கமா இருக்கக்கூடிய அழுக்குகள் சேர்க்கின்றன. ஒன்று தோலுக்கு மேலே வெளியிலிருந்து புறத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகள், இன்னொன்று உடலிலே இருக்கக்கூடிய வியர்வையிலிருந்து வரக்கூடிய அல்லது உடலிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுப் பொருள் எதுவா இருந்தாலும் அதுவும் இந்த தோலிலே சேர்க்கிறது. அப்போ அதை வந்து அந்த அழுக்கை எடுப்பதற்கு இன்னும் கொஞ்சம் கடினமாக சிரமப்படணும். மூணாவது என்னன்னா, மணிவெளுக்க சாணையுன்னா யூ ஹேவ் டு யூஸ் எக்ஸ்ட்ரா வாட் யூ கால் அஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் அண்ட் இன்னொரு அதிகமான உழைப்பை தர வேண்டும். சாணம் பிடிக்கிறதுங்கிறது வந்து இப்படி சும்மா அந்த தேய்ச்சி குளிக்கிற மாதிரி கிடையாது. தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கான உபகரணங்கள் வேண்டும். நிறைய எக்ஸர்ஷன், த மோர் எக்ஸர்ஷன். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, டேக் எக்ஸர்ஷன் ஆஸ் அ ஸ்கேல். அப்படி பார்த்தா துணி வெளுப்பது எளிதாக இருக்கிறது, தோல் வெளுப்பதற்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம். வெளுக்கிறதுன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து இட்ஸ் நாட் கெட்டிங் இட் ஒயிட் ஆர் சம்திங் லைக் தஸ். அழுக்கு நீக்குதல் என்பதுதான் அந்த வெளுக்க என்பதற்கான பொருள். நம்ம ஊர்ல சில வாட்டி வந்து இந்த வெளுக்க என்பது கூட அது யூசேஜ் தான். நல்ல வெளுத்தான் சார், பேசி வெளுத்தான் அப்படின்னா அது வந்து எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சா அப்படி இல்லை. அது மாதிரி வந்து வெளுத்துட்டான், அடி வெளுத்துட்டான் மகன் அந்த காலத்துல. ஸோ இது மாதிரி வந்து வழக்க சொல்ல வந்து வெளுப்பது என்பது உண்டு. அதனால பாரதி வந்து ரொம்ப இயல்பா பாடுகிறான், ரொம்ப கஷ்டப்பட்டு பாடல. நீங்க பாருங்க, துணி, தோல், மணி எல்லாத்துக்கும் வெளுக்க வெளுக்க என்று எழுதுகிறான். வார்த்தை இல்லையா பாரதி கிட்ட? இருக்கு, வெவ்வேறு வார்த்தை இருக்கு. ஆனா இது ஒரு எளிமையான கிராமப்புற நாட்டுப்புற பாடல் என்ற காரணத்தினாலே தொடர்ந்து இந்த இந்த ஸ்டான்ஸால வந்து வெளுக்க, துணி வெளுக்க, தோல் வெளுக்க, மணி வெளுக்க என்று சொல்லும்போது மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். மணி வெளுக்க என்று சொன்னா உடம்புல தேய்ச்சி குளிக்கிற மாதிரி அது மணி எப்படி வாஷ் பண்றது கிடையாது. அதுக்கு பட்டை தீட்ட வேண்டும், சாணை தீட்ட வேண்டும். அதுக்கு என்ன சொல்றாங்க? மணி வெளுக்க சாணை உண்டு, அது மாதிரி தோல் வெளுக்க சாம்பர் உண்டு. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆகவே இங்கே மனத்திலே சேரக்கூடிய அழுக்கு கடைசியில் சொல்றான், மனம் வெளுக்க வழியில்லை எங்கள் முத்து மாரியம்மா. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஒன்று வந்து புற அழுக்கு, துணி எக்ஸாம்பிள் ஃபார் புற அழுக்கு. புற அக அழுக்கு அதனுடைய தோல், அதை எக்ஸாம்பிளா சொல்றான். மணிவெளுக்கு என்று சொல்லுதுல உள்ளே அடர்த்தியான அழிந்திருக்கக்கூடிய அழுக்குகள், அது புறத்திலே தெரிகிறது. அந்த புறத்தை சரி செய்யும் போது அதுவும் வருகிறது. ரெண்டாவது வந்து இங்க பார்க்கும் பொழுது மனம் வெளுக்க வழியில்லை என்ற அந்த ஃபைனல் இது இருக்குல்ல, அந்த பஞ்ச், அதுக்கு இந்த ஸ்டெப் வைஸ் மேலே ஏறி போறோம். துணி வெளுப்பதற்கு ஒன்று இருக்கிறது, தோல் வெளுக்க இருக்கிறது, மணி வெளுக்க சாணை இருக்கிறது, இதெல்லாம் இருக்குமா? ஆனா மனம் வெளுக்க வழி இல்லை. அதுல என்ன அப்படி, அதுல என்ன பொருள் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனம் வெளுக்க வழி இல்லை என்று கையெழும்பல. அதாவது ஓகே, மனம் வெளுக்க வழியில ஓடிப்போ, மனசு இப்படிதான் இருக்கும் போ, அதல்ல அர்த்தம். அதல்ல, அப்படி பொருளை சொல்லக்கூடாது. எப்படி பொருள் புரிந்து கொள்ள வேண்டும்? மனம் வெளுக்க வழி இல்லை எங்கள் முத்து மாரியம்மா என்றால் அந்த மனம் வெளுப்பதற்கு எங்களுக்கு ஒரு வழிவகை செய்து கொடு, அப்பதான் நிலை பெறும். அப்ப இல்ல இந்த நிலை இல்லாமல் அமைதி இல்லாமல் இருக்கிறோமே, உன்னை சரண் புகுந்தோம் என்று சொல்லுகிறானே, அதுக்கு என்ன உண்மையான பொருள்னா, பார்த்து கொண்டே ஒரு துணி வெளுக்க மண் உண்டு, தோல் வெளுக்க சாம்பார் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, மனம் வெளுக்க வழி இல்லை, ஃபுல் ஸ்டாப் கிடையாது. மனம் வெளுக்க வழி இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, அது மனம் வெளுப்பதற்காக வழிகாட்டு மாரியம்மா என்பது அங்கே கூட்டிச் சொல்லக்கூடிய பொருள். இல்லாத இடத்தை இட்டு நிரப்ப வேண்டிய ஒரு 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 கருத்தை பாரதி போகிற போக்கிலே சொல்கிறான். இது ஒன் ஆஃப் தி டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் நாட்டுப்புற பாடல். என்கிட்ட அது எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருந்தேன். சம்டைம்ஸ் ஐ ஷேர் இட் வித் யூ. சில நாட்டுப்புற பாடலில் பார்க்கும்போது
சிலது ரொம்ப பிரமாதமா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஒரு ஆறு குளம்னா அது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தை வந்து சில லைன்ஸ்ல சொல்லாத விட்டுருவாங்க. அது வந்து நமக்கே புரிஞ்சிடும். ஆனா சொல்லலைங்கிறது தெரியுமே ஒழிய பட் யாருக்கும் புரியாம போகாது. அப்படியே அதை அப்படி விட்டுரும். அது யூ என்ஜாய். மனவழுக்க வழி இல்லை எங்கள் முத்து மாறி. அப்படின்னா மனம் வழுக்காத போட்டோன்னு சொல்றதா அந்த பாட்டு? அம்மன் கிட்ட போய் அந்த அருளை தான் வேண்டுகிறோமா? நிச்சயமாக இல்லையே. அது மனம் வழுக்க நீ வழி சொல்வாயம்மா என்கிறான். சரி, அடுத்து பாருங்க. அடுத்து பார்க்கும் பொழுது ஆஹ், பிணிகளுக்கு மாற்றுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, பேதமைக்கு மாற்றில்லை எங்கள் முத்து மாரியம்மா. தமிழ்ல வந்து இந்த மாற்று அல்லது மாற்றம் என்பதற்கு வந்து பல பொருள் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாற்றம் தான். பிணிகளுக்கு மாற்றுனா மருந்துன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மாற்றம் என்று சொன்னால் வார்த்தை என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆஹ், அதுக்கப்புறம் விடை, ஒரு கேள்விக்கு விடை, மாற்றம் என்றெல்லாம் இருக்கிறது. வார்த்தை என்ற அர்த்தம் இருக்கிறது. கம்பன்ல இருந்து எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஆஞ்சநேயரை தூதனா அனுப்புகிறார்கள் முதல்ல. அதன் பிறகு போர்க்களம் ஆரம்பிக்கும் போது வந்து இன்னொரு முறை ஒரு தூதரை அனுப்ப வேண்டும் என்ற முறை இருக்கிறதே. அதற்காக யாரை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் அனுமனை அனுப்ப முடியாது. அனுப்பக்கூடாதுன்னு இல்லை. ஒரே ஆளை அனுப்பினா சரி, இந்த கட்சியில வந்து இவங்களுக்கு அனுப்பக்கூடிய தூதர் ஒத்ததான் இருக்கான் போல் இருக்கு, அனுமன் தான், வேற யாரும் வீரன் கிடையாதா என்று நினைப்பார். ஆகவே அனுமன் வேண்டாம், இன்னொருத்தர் அனுப்பலாம் என்று செல்கிறார்கள். அப்படி யோசிக்கும் போது அங்கதன், வாலியினுடைய மகனா இருக்கக்கூடிய அங்கதன் இருக்கிறானே, அவனை அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார்கள். அப்படி செய்யும் போது அனுமன் இல்லை என்றால் அங்கதன் வரும்பொழுது கேட்டார்கள், நீ ரெண்டாவது தானே உன் சாய்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்லையே. அங்கதனுக்கு இதனாலே வருத்தம் இருக்கிறதா என்று கேட்டால் அங்கதன் பேசினான், மாருதி அல்லையாகின் யான் எனும் மாற்றம் பெற்றேன். எங்க ஆஞ்சநேய காணமே கிடையாதா? அப்படின்னா இவனை மாற்றிக்கலாம். யாரு? அங்கதன். அப்படின்னா அதுவே ஒரு பெருமையானே. அப்ப அந்த மாற்றம் பெற்றான் என்பதற்கு அந்த சேஞ்ச் என்று மட்டுமல்ல, அந்த வார்த்தையே அவனுக்கு ரொம்ப மிக பெற்றேன் என்று மகிழ்கிறான் என்று இப்படி எல்லாம் பொருள் சொல்வார்கள். அப்ப மாற்றம், மாற்று என்பதற்கு தமிழே அது மாதிரி தமிழ்ல மாற்றம் என்ற சொல் பல, மாற்றம், வேல் மாற்றம், இது மாதிரி மாற்றம், ஏற்றம், இதெல்லாம் வந்து பல சின்ன சின்ன ஒட்டு சொல்லோடு சேர்ந்து புதிய பொருளை கொடுக்கக்கூடியதாக கூட மாறுகிறது. ஆகவே நல்ல சொல்லாட்சி அது. ஆனா இது நாட்டுப்புற பாடல்ல இது இது ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய சொல். அங்க எப்படி வெளுக்க என்று போட்டானோ அதை போல இங்கள் வந்து மாற்று இல்லை என்று சொல்கிறான். மேல சொல்றான், பிணிகளுக்கு மாற்றுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, பேதமைக்கு மாற்றில்லை எங்கள் முத்து மாரியம்மா. இல்ல இந்த பிணிகளுக்கு மாற்றுண்டு என்று சொல்லும் பொழுது அதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பிணின்னா என்னன்னு பார்க்கணும் போல. பிணி என்றால் கட்டு, பிணித்திருக்கு. இதுல வந்து கந்தர் அனுபூதியில வந்து அஹ், அருணகிரியார் எழுதுவார், ஆசா நிகழம் துகளா எனபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப பிடித்த இடம் அது. அஹ், ஆசா நிகழம் துகளா என. ஆசா நிகழம்னா சங்கிலின்னு அர்த்தம். ஆசா நிகழம், ஆசா பாச சதர் பத்தாக என்று கீதை பேசுகிறது. அப்படி ஆசையும் பாசவுமாக இருக்கக்கூடிய சங்கிலி இருக்கிறதே, அந்த சங்கிலி இற்று போனால்தான் பேசாத அனுபூதி கிடைத்தது என்று அருணகிரியார் பேசுகிறார். சும்மா இரு சொல்லற என்று இறைவன் கொடுத்த அந்த சூட்சுமமான மந்திர சொல் இருக்கிறதே, அதனுடைய உண்மையான பொருளை அவர் அறிந்து கொள்ளும் போது ஆசா நிகழம் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று பேசுகிறாரே. அப்ப அந்த பிணி என்று சொன்னாலே பிணி என்று கட்டு. அப்போ இங்க வந்து பிணிகளுக்கு மாற்றுண்டு என்று சொல்லும்பொழுது இங்கேயும் நாம் எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? இந்த பிணி என்பது எங்கெல்லாம் கட்டுகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சாதாரண it doesn't mean only a physical discomfort or some kind of a fever and things like that. A normal what you call as the medical level, at the point of medical. அது ஒண்ணு. அதை தாண்டி எத்தனையோ பிணிகள் இருக்கின்றன. வறுமை என்ற பிணி அப்படிங்கிறார். வறுமை பிணி நீக்கி பாரதியே எழுதுகிறார். எல்லாருடைய தமிழ் பாடல்ல பார்க்கலாம், உரைநடையில இத்தனை பேர் வறுமை என்னும் பிணி போக வேண்டும்ங்கிறான். அப்ப வறுமை எப்படி பிணி என்று சொன்னால் அது உன்னை கட்டி வைத்திருக்கிறது. எது உன்னுடைய அதுதான் பாரதி எல்லா இடத்திலும் விடுதலை வேண்டுகிறான். இந்த உடல் இத பிணி என்பதற்கு தான் அதை வந்து சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். பிணி ஏன் அதை பேர் சொன்னா, தட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் யூ.
தலைவலி இருந்தா வெளில போக முடியல, தொண்டை வலி இருந்தா பேச முடியல, கால் வலி இருந்தா நடக்க முடியல, கை வலி இருந்தானா வேற ஏதாவது திங்ஸ் பொருளை எடுக்க முடியல. அப்ப என்ன, உங்களுடைய சுதந்திரத்தை, மனித உடலுக்கான இயற்கையிலே இறைவன் கொடுத்த மனித உடல் இருக்கிறதே, அந்த உடலினுடைய சுதந்திரமான இயக்கத்திற்கு எது கட்டாக அமைகிறதோ அதுதான் பிணி. அதுதான் உன்னை பிணிக்கிறது, பீடித்திருக்கிறது, மகள் பிணித்திருக்கிறது. அப்போ அந்த பிணி இருக்கிறதே, அதுக்கு மாற்று உண்டு. அந்த கட்டுக்கெல்லாம் மாற்று இருக்கிறது. என்ன மாற்று இருக்கிறது? மருந்து இருக்கிறது. அந்த மருந்து என்பது இட் கேன் பி எனிதிங். In today's parlance, you talk about medicine not only at the chemical level, but also at the physical level, and also at different levels. Even இப்போ consultation பண்றாங்க, the what you call as counseling is also there. ஒரு 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 பயம், ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னா அதுக்கு மாற்று என்ன அப்படின்னா கவுன்சிலிங் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஒரு ஒரு மருத்துவன் பல நிலைகளிலே இருந்து அந்த பிணி என்ற அந்த உடலை கட்டி வைக்கிறதே, அதற்கான காரணத்தை அறிந்து ஆராய்ந்து அது சொல்லுகிறான், அது பார்க்குறான், அது தெரிந்து. அப்படி அந்த பிணிகளுக்கு மாற்றுண்டு எங்கள் முத்து மாரியம்மா. நீ ஏற்கனவே கொடுத்திருக்கமா, ஒரு பிணியை கொடுத்த நீ அந்த பிணிக்கான மாற்றையும் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறாய். ஆனால் பேதமைக்கு மாற்றில்லை எங்கள் முத்து மாரியம். வாட் அ பியூட்டிஃபுல் லைன். இத இது நாட்டுப்புற பாடல் இதை அச்சீவ் பண்றதா ரொம்ப ஃபென்டாஸ்டிக் விஷயம். நான் சில நேரம் எண்ணி பார்ப்பதுண்டு. திருக்குறள் ஆசான் மிகச் சிறப்பாக குறள் வெண்பாவை எடுத்துக்கொண்டார். நீங்க வேற எந்த யாப்புல எழுதினாலும் திருக்குறள் மாதிரி எழுத முடியாது. நாலடியார் அதே சொல்கிறது. கிட்டத்தட்ட நாலடியார் நாலடியார் சொல்ல எத்தனையோ விஷயம் திருக்குறள் பேசுகிறது. நாலடியார் சுருக்கமாக அவருடைய பொதுவாக அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாலடியார் பேசுகின்றது. திருக்குறள் ஆசான் ஒன்றரை அடியில சொன்னதை 4 அடியில சொல்லுகிறார்கள். இருந்தாலும் அதுல நயம், அது பார்க்கும்போது நயம் குறைவா இருக்கும். அதிகமாக போக போக அதுல சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி தீர்த்துட்டோம்னா அதுல அந்த அந்த வாட் யூ கால் அந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த ரீடர்ஸ் அது இல்லாத போயிடும். அதனால அந்த குறளுடைய வெற்றிக்கு, பல வெற்றியில இருக்கக்கூடிய குறளுக்கு ஒரு வெற்றி காரணம் அந்த யாப்பு. குறள் வெண்பா என்ற இந்த யாப்பு இருக்கிறதே, அது அருமையான செலெக்ஷன். ஆனா அதை நீங்க நாட்டுப்புற மாடலா மாற முடியாது. அதுக்குன்னு ஒரு ஒரு இடம் இருக்கு. அப்ப நாட்டுப்புற பாடல்னு இருக்கும்போது அது மாதிரி குழந்தை பாடல்கள். நான் ஒரு முறை தமிழ் வளர்த்த சான்றோர்ல அழவல்லைப்பா பற்றி பேசினேன். அப்போ அதுல நான் குறிப்பிடும்போது சொன்னேன், குழந்தை பாடல்ல எழுதக்கூடியவர்கள் இது குழந்தைக்கு புரியக்கூடிய வார்த்தையில் எழுதணும். ஆனை வருது, ஆனை வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டு, பூனை பாட்டு, இந்த பாட்டுலாம் பாடும்போது குழந்தைகளுக்கு புரியக்கூடிய வார்த்தையில் எழுதணும். அப்பதான் அதுகளா புரிஞ்சுக்கும், அவர்களா இருப்பா. அது மாதிரி இந்த இடத்துல இந்த இந்த சாதாரண இந்த நாட்டுப்புற பாடல பிணிகளுக்கு மாற்றுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, பேதமைக்கு மாற்றில்லை. பேதமை என்பது இந்த பேதமை இருக்கிறதே, இது அறிவற்ற தன்மை, அறிவின்மையை குறிக்கிறது. இது பாரதி இது எல்லா ரெண்டாவது பிணி என்று சொன்ன பிறகு பாரதி பேதமையை அடுத்ததாக வைக்கிறான். என்ன காரணம் என்று சொன்னால், இது பிணிகளெல்லாம் பெரும் பிணி, இந்த நாட்டை பீடித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிணியாக இருக்கக்கூடியது இது பேதமை என்கிறான். இன்னொன்றை நான் தொடக்கத்திலே சொன்னேன் உங்களுக்கு, அது நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும். பாரதி இத்தனை பேசுகிறானே, இத்தனை பேசுவதெல்லாம் அவன் தன்னுடைய நாட்டை பற்றி எண்ணி பார்க்கிறான். இது யாதோ ஒரு தனிப்பட்ட விஷயம், அம்மா உனக்கும் எனக்குங்கிறது இல்லை. இன்னொன்னு கூட்டம் கூட்டி பாடுறான், அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் பாரதி தன்னிச்சையாக தானே பாடக்கூடிய சொற்கள் அல்ல. ஒரு பெரும் கூட்டத்திலே, களத்திலே நின்று எளிய மக்களுக்கிடையே, சமுதாயத்திலே இன்னும் தேவை வேண்டும் என்ற நிலையிலே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், சாதி தீண்டாமை இதனுடைய பின்னணியிலே வாழ்க்கையிலே நொந்தவர்கள், இப்படி ஒதுக்கப்பட்ட இந்த சீனமான எளிய மக்களுக்கு இடையிலே அவன் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இந்த பக்தி பாடலை பயன்படுத்துகிறானே, அந்த நேரத்திலே அவன் கொடுக்கக்கூடிய வார்த்தை பேதமைக்கு மாற்றில்லை எங்கள் முத்து மாரியம்மா. இதுல இந்த இடத்துல ஐ வாண்ட் டு எலாபரேட் ஆன் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? இந்த பிணிகளுக்கு மாற்றுண்டு, ஆனா பேதமைக்கு மாற்று இல்லை. இது இன்னொரு இடத்துல ரொம்ப சிம்பிளா சொல்லுவான் பாரதி. அது கிட்டத்தட்ட பாரதியுடைய சிந்து பாடல்கள் எல்லாமே நாட்டுப்புற பாடல் டைப்ல தான் வரும். கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணம் யாதென்றும் அறிவும் இல்லா, தெரியாது. நம்ம ஏன் கஞ்சி இல்லாத இருக்கு, குடிக்கக்கூடிய கஞ்சி இல்லை. எளிய மக்கள் உண்ணக்கூடிய அந்த உணவு இருக்கு, கூழ் இருக்கிறது, அந்த கஞ்சியும் கூழும் அது கிடைக்கலடா.
அது கிடைக்கலங்கிறது வேற விஷயம். ஆனா கிடைக்காத காரணம் என்னன்னு தெரியல. Unless you diagnose what is the fault, you can't set it right forever. It will be an eternal danger. It will be eternal. It is a catastrophe of the highest order because you don't know what is the reason. How can you resolve it? If only you know the reason, then you have to look for solutions of different levels. கொஞ்சம் கொஞ்சமா எப்படி பண்றது, அதை இப்படி மாத்துறது, எப்படி மாத்துறது. ஓகே, யூ டிசைட். ஒரு 20 அடி உயரமுள்ள இடத்தை தாண்டி நீ செல்ல வேண்டும், அதுதான் உனக்கு பிரச்சனைனா இந்த 20 அடி எப்படி கடப்பது, 5 அடி 10 அடி 15 அடி இப்படி பிளான் பண்ணலாம். அதுல எத்தனையோ சோதனைகள் வரலாம், அதை தாண்டக்கூடலாம். ஆனா என்ன பிரச்சனைங்கிறதே தெரியலன்னா எப்படி? அதுதான் பேதமை என்று சொல்கிறான். அதனால்தான் கல்வியினுடைய போக்கை பாரதி காட்டும் போது சொல்கிறான், இந்த கல்வியில எழுதும்போது சொல்றான். அது மாதிரி பேதமைக்கு மாற்றில்லை என்பதற்கு பாரதி அவன் விஜயான ஒரு பத்திரிகை நடத்தினான். ஒரு சில ஆண்டுகளே விஜயா என்ற பத்திரிகையை அவன் நடத்துகிறான். அது பின்னாலே அந்த விஜயா என்ற பத்திரிகையில இருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் முதல்ல வெளிவரவே இல்லை. ஏன்னா அந்த பத்திரிகை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பாரதி அந்த கட்டுரையில, அதுல விஜயால வந்திருக்கக்கூடிய கட்டுரையில ஒரு விஷயத்தை எழுதுறான். நான் சொன்னது போல இந்த பேதைமை என்பது அறிவின்மை. இந்த அறிவின்மைக்கு என்ன காரணம் என்று கேட்டால் கல்வி அறிவு இல்லை, யாரும் சொல்லிக் கொடுக்கல. அப்ப பாரதி இங்க என்ன பண்றான், அந்த காலத்துல நிறைய பேர் as I said, it's a Macaulay education. Not only Macaulay education, but the education, the teachers are all from people who are not Indians. இந்த பெரிய பெரிய படிப்பு அந்த காலத்து ஐசிஎஸ் இந்த மாதிரிலாம் படிப்பெல்லாம் படிச்சாங்க பெரிய மனிதர்கள் வீட்டு பிள்ளைகள். இல்ல வெவ்வேறு ஸ்கூல் அதெல்லாம் இருக்கும்போது ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த டீச்சர்ஸ் இருந்தாங்க. அதுல இந்தியன்ஸ் have been trained under the European system of education were selected as teachers by people like Annie Besant. Annie Besant ஒரு பெரிய இயக்கத்தை ஆரம்பித்து இந்த இந்தியர்களுக்கெல்லாம் ஐரோப்பிய கல்வியை, அதே மாதிரி கல்வி இங்க கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஆரம்பித்தார்கள். இதையும் அவங்க பனாரஸ் தான் ஆரம்பிக்கிறாங்க. பனாரஸ் யூனிவர்சிட்டியில் there is a separate system where Annie Besant introduced, and Annie Besant is known to be a person who was very favorable to Indians. She was against the British for various reasons because அவ Annie Besant மிகப்பெரிய போராளியாக இருந்தவர். அவ பிரிட்டன்ல இருக்கும்போது அங்க டெய்லி கோர்ட்டு கேஸு தான். போராடி போராடி பல விஷயங்களுக்காக, பெண்களுக்காக போராடினார்கள். ஒரு மிகப்பெரிய போராளியாக, நாளும் ஒரு போராளியாக இருந்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அவர்கள் இங்கே வந்தபோது அங்கிருந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சைடு, இந்தியன்னஸ், தியோசாபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து அது ஒரு பெரிய கதை. அதை பாரதி எழுதுகிறார். அதுல அன்னி பெசன்ட் அந்த அந்த அவர் நடத்தின ஆங்கில பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் படிக்கிறான். அது எழுதுகிறார், இந்தியர்களுடைய உண்மையான சுதந்திர மார்க்கத்தை அந்த காலேஜ்ல, அதாவது ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிப்பித்து கொடுக்க மாட்டார்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு இந்திய மாணவன் 2வது வகுப்பு வண்டி, அதாவது ரயில்ல 2வது வகுப்பு இருக்கக்கூடிய அந்த வண்டியிலே ஏற உள்ளே செல்வதற்கு காந்திக்கு நடந்த மாதிரி அங்கே இருந்த ஒரு ஆங்கிலேயன் வாயில், பாரதி எழுதுகிறார், அங்கிருந்த ஆங்கிலன் வாயிலிருந்த சுருட்டை கையால் எடுத்துக்கொண்டு ஓடிப்போ இந்திய நாயே என்று பூட்ஸ் காலை தூக்கினான். இத்துடன் இந்த சிறுவன் பாடு வலவலத்து போய்விட்டது. இவனுடைய படிப்பு சரியான படிப்பானால் இவன் தைரியமாக இருந்து கொண்டிருப்பான். அதுல இந்த படிப்பு இவருக்கு தைரியத்தை கொடுக்கவில்லை. இந்த திருப்பி அதுல இதை போய் அவன் சொல்றான், அந்த பையன் அங்க போய் சொல்றான், காலேஜ்ல போய் சொல்றான், இந்த மாதிரி நடந்துட்டு அன்னி பெசன்ட் கிட்ட சொல்றான். அப்ப சொல்லும்போது இதை தன்னுடைய கட்டுரை எழுதுகிறார் பாரதியார். அந்த காலேஜ் தலைவர் மிஸ்டர் அரண்டலிடம் அந்த பையன் முறையிடுகிறான். அழுது தனது துக்கத்தை ஆற்றிக்கொண்டான். இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாங்க சொல்றான். இதை கேள்விப்பட்டு திருமதி பெசன்ட் தனது உபன்யாசத்தில் இதை பற்றி பேசி, தான் இந்தியர்களையும் ஐரோப்பியர்களையும் இப்போதிருக்கும் சிநேக பாவத்திலேயே நடத்தி வர போதித்து சிறுவர்களின் மனத்தை ஒரு வழியாய் நடத்தி வருவதை இந்த அவசரக்காரனான ஆங்கிலன் கெடுத்து விட்டதாக சொல்லி அவனை கண்டித்து
அந்த சிறுவனை தட்டி கொடுத்து பேசினாள். எல்லாம் முடிந்து விட்டது. வசவு கேட்ட சிறுவனுக்கு இதெல்லாம் என்ன ஆறுதல்? இப்படிப்பட்ட வீரத்தனத்தில் இந்தியர்களை பழக்க இந்த தான் தோன்றி குருவான ஆனிபெசன்ட் கல்கத்தாவில் அராஜகத்தை அடக்கவும் ஆங்கில இந்திய தேசப்பான்மை விருத்தியாக்கும் பொருட்டும் இந்தியன் கேடட் கோர் என்னும் இந்திய வாலிப வீரர்களை சங்கமாக ஒன்று ஆக்கி ஏற்படுத்தியிருக்கிறார். இந்திய ஜாதியர்கள் பேடிகள் என்பதற்கு இப்படிப்பட்ட அவமானகரமான சங்கங்களை விட வேறு என்ன வேண்டும்? பாரதி வாஸ் வெரி காஸ்டிக் அபவுட் இட். பிகாஸ் இங்க இந்தியர்களுக்கு பாடம் நடத்துகிறேன் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியினாலே வரக்கூடிய பயன் என்ன என்றால், இவர்களுக்கு வீரத்தை போதிக்கவில்லை. பாரதி அது பாரதி உடனே கம்பேர் பண்றாரு. அடுத்த அந்த கட்டுரை தொடர்புல பாரதி கம்பேர் பண்றார். சுவாமி விவேகானந்தர் சென்னையிலிருந்து கல்கத்தாவுக்கு செல்ல ஸ்டேஷனுக்கு போனார். எல்லாம் பாரதி பதிவு பண்ண ஆவணப்படுத்திய இன்சிடென்ட்ஸ். இட்ஸ் நாட் லைக் வாட் யூ கால் டுடே இன் யூடியூப்ஸ் அண்ட் அதர் பிளேசஸ் வேர் எனிபடி ரைட்ஸ் எனிதிங் வாட் தே வாண்ட். நோ, எழுதுறார். அவர் வழிகொண்டு விட்டு வர அவருடைய ஆப்த நண்பர்களான சிலர் அவருடன் ரயில் ஸ்டேஷனுக்கு சென்றனர். சுவாமிஜியினுடைய மூட்டைகள், அதாவது சுவாமி விவேகானந்தருடைய மூட்டைகள் ஒரு முதல் வகுப்பு வண்டியில் வைக்கப்பட்டிருந்தன. சென்னை வாசிகளில் சுவாமிக்கு அத்தியந்த பிரிய சிநேகிதரான ஸ்ரீயுத, அவர் பேர் ஒருத்தர் சொல்றார், என்பவரை அந்த சாமான்களுக்கு காவலாக வைத்துவிட்டு மேடையில் மற்ற சிநேகிதர்களுடன் சுவாமிஜி உலாவிக் கொண்டிருந்தார். அதாவது அந்த இது வண்டியில அந்த பர்டிகுலர் கேரேஜ்ல உள்ளுக்குள்ள விட்டுட்டு சுவாமி அந்த பையெல்லாம் வச்சுட்டு சுவாமிஜி வெளியில பிளாட்ஃபார்ம்ல உலாத்தின் இருக்கார், மக்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு ஆங்கில ராணுவ அதிகாரி ஒருவன் வெகு தடபுடலாய் வந்து இந்த முதல் வகுப்பு வண்டியை திறந்து வையிதில் என் பெட்டி முதலியவற்றை என வெகு முடுக்காய் தனது சேவகனுக்கு கட்டளையிடுகிறான். சுவாமிஜியின் பரிஜனங்களுக்கும் மூட்டைகளுக்குமே அந்த வண்டி சரியா இருந்து விட்டது. அவர் பேர் சொல்றார். இப்போ அழகிசிங்க பெருமாள், அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும், இப்போ அது சொல்லணும். அது அழகிசிங்க பெருமாள் அவர் இருக்கிறார். இங்கு இடம் கிடையாது, வேறு வண்டியில் இடம் பார்த்து கொள்ளும் என்று சாதாரணமா ஆங்கிலத்தை சொன்னார். He was a teacher in பச்சைபாஸ் காலேஜ் டீச்சிங் பிசிக்ஸ். இப்படிதான் இருப்பார். வெறும் ஒல்லியான உடம்பு, இன்னும் பெரிய வாட்ட சாட்டமான வீர தீரமான உடம்பு இல்ல. அந்த ராணுவ ஆங்கிலனுக்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை. அவன் அழகிய பெருமாளை, அழகிசிங்க பெருமாளை கீழே இறங்கும்படி இருமாப்புடன் கட்டளையிட்டான். அதற்கு இவர் அது நடவாத காரியம் என்றார். உடனே ஆங்கிலன் வண்டிக்குள் பாய்ந்து அவரை பிடரிய பிடித்து தள்ள பார்த்தான். இவர் அவனுடைய கையை நன்றாக கடித்து விட்டார். பாரதி எழுதுகிறார், இவர் அவனுடைய கையை நன்றாக கடித்து விட்டார். உடனே துரை தனது பிரம்பை எடுக்க வெளியே சென்றான். அதற்குள் தமது சிநேகிதர்கள் பெயரை சொல்லி அலசிங்கர் கூப்பிட்டார். உடனே சுவாமியும் மற்றவர்களும் ஓடோடியும் வந்தனர். இவர்களை கண்ட ராணுவ உத்தியோகஸ்தன் மூட்டை முடிச்சுக்களுடன் ஒருவரோடும் சொல்லாமல் வேறு வண்டி பார்த்து ஏறிக்கொண்டான். சுவாமிஜி பார்த்து, நீ செய்தது சரிதான். நீயோ அசக்தன், அவனோ பலிஷ்டன். அசக்தனான நீ இவ்வளவு துணிவாய் அவனை எதிர்த்தது ஆச்சரியமில்லை. ஒருவனிடத்தில் உதைப்பட்டு கொண்டு வீட்டுக்கு வரும் பிள்ளையை தாய் கூட சீண்ட மாட்டாள். இது புராதன காலத்தில் பாரத நாட்டு வழக்கம் இதுதான். இப்போது அமெரிக்க, ஐரோப்பா முதலான சுதந்திர தேசங்களில் இது போன்ற வீரம் வழங்கி வருகிறது, ஆனால் இங்கில்லை என்று சொல்லிட்டு இதை கம்பேர் பண்றார். பெரிய நீண்ட கட்டுரை. He is talking about the difference between the people who teach Indians with the flavor of Indianness and nationalism. அது இல்லாம இருக்கக்கூடிய கேள்வி எவ்வளவு மோசங்கிறார். அப்போ இந்த மனசுல இந்த தாக்கம் இருந்த காரணத்தினால்தான் இதெல்லாம் இந்த கட்டுரை அவர் எழுதி, அதுக்கு பிறகுதான் இது எழுதுற இந்த பாடல். இது முன்னாடியே எழுதப்பட்ட, அவர் சுதந்திரத்தை விட்டு வந்த உடனே விஜய் ஆரம்பிக்கிறார், பத்திரிகை ஆரம்பிக்கிறார். ஸோ அதில் எழுதும்போது, பிணிகளுக்கு மாற்றுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, பேதமைக்கு மாற்றில்லை எங்கள் முத்து மாரியம்மா. இந்த அறிவில்லாத நிலையில நீ இருக்கிறாய இந்த தாபத்தில் எழுதுகிறார். நீங்க இந்த உணர்ச்சியை புரிந்து கொள்ள இல்லால், இது என்னமோ சும்மா ஏதோ ஒரு பத்திரிகைக்கு ஏதோ எழுதி கொடுக்கணும்னு அவர் எழுதினது இல்லை. இதெல்லாம் உள்ளத்திலே ஊற போட்டுக்கொண்டு இந்த நாட்டை எப்படி ஊகிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பாரதி எழுதுகிறான் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அது சொல்றார், பேதமைக்கு மாற்றில்லை எங்கள் முத்து மாரியம்மா. ஆகவே பாரதியுடைய ஒரு முக்கியமான ஒரு எண்ணம் என்னவாக இருந்தது? அது நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண எளிய மக்களாக இருக்கட்டும், இல்ல நிறைய படித்தவர்களாக இருக்கட்டும், அவரெல்லாம் பண்ணல. அந்த காலத்துல எத்தனை பேர், ஒரு நேதாஜி அங்க போயிட்டு ஐசிஎஸ் வேணா திறந்து போயிட்டு வந்துட்டார். அன்றைய காலத்துல பார்க்கும்போது இதனுடைய ஆழத்தையும் இதனுடைய அகலத்தையும் இந்த தேசப்பற்றினுடைய தேவையும் உணர்ந்து கொண்ட பெருமக்கள் எல்லாம் அந்த ஐரோப்பிய அடக்குமுறையை எதிர்த்து வெளியில வந்தார்கள். கிட்டத்தட்ட 70% ஆஃப் த இந்தியன்ஸ் த்ரூ அவே தர் காலேஜ் எஜுகேஷன். எத்தனை பேர்? எங்கிட்ட பெரிய லிஸ்டே இருக்கு.
பழைய பெரியவர்களை பற்றி பேசும்போது நான் பார்க்கிறேன், அத்தனை பேர் இந்த நாட்டுக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிந்தார்கள். ஆனால் சில பேர் அப்படி செய்யவில்லை. சில பேர் இருந்தார்கள், சில பேர் அங்கேயே இருந்தார்கள். அதனால் இதை பார்க்கும்போது நமக்கு இப்ப நெஞ்சு பார்த்தா வருத்தமாக இருக்கிறது. இதை கேட்ட வாட் இஸ் த மோஸ்ட் சர்ப்ரைசிங் திங் என்று கேட்டபோது சொன்னா, இருக்கிற ஒரு ஒரு 300 பேர் ஆங்கிலேய சோல்ஜர்கள் ஒரு 3 லட்சம் பேரை எப்படி அடக்கி ஆண்டான்? யூ see the proportion of the Britishers and Indiaன்னு பார்த்தா, தொகையிலே எண்ணிக்கையிலே மிக அதிகமாக இந்தியர்களே, எண்ணிக்கையிலே மிக குறைந்த மக்கள். அதுல ஒரு இன்சிடென்ட் எழுதுறான். அதுல எப்படி வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வந்து இந்த போலீஸ் அடிப்படையெல்லாம் இருந்தபோது, இது எல்லாமே இந்தியன் போலீஸ் ஆர் யூஸ்ட், இந்தியன் பீப்புள் ஆர் யூஸ்ட் எகென்ஸ்ட் இந்தியன்ஸ். இதுதான் பாரதிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் மனசு என்ன வேதனைப்பட்டதுன்னு தான். இதுதான் சொன்னான், நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே. அப்படி பேசுறான் இல்லையா? ஏன் பேசுறான்? ஒரு ஜாலியன் வாலாபாக் நடந்திருக்குமா? எத்தனை பேர் இருந்தார்கள் அங்க உள்ள? எத்தனை பேர் சுட்டார்கள்? கையில துப்பாக்கி இருக்கிறவன போல அங்க கூடியிருந்தவர்கள் 10 மடங்கு அதிகம். ஆனால் அந்த துப்பாக்கியை வைத்திருந்தவர்களும் இந்தியர்கள். அங்க இருந்த ஆங்கிலேயன் ஒத்தனோ 2 பேர் தான் ஆங்கில அதிகாரிகள். அது இந்த மாதிரி ஒரு நிலையை பார்க்கும் போதுதான் மனது நொந்து போகிறான் பாரதி. அடாடா, இப்படிப்பட்ட தேசத்தை நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால் என்னெல்லாம் அவர்களுக்கு எழுப்ப சொல்ல வேண்டும் என்று நினைத்து பார்க்கும் போது சொல்றான், பேதமைக்கு மாற்றில்லை எங்கள் முத்து மாரியம்மா. நான் முன்னாடி சொன்ன அதே ஃபார்முலா தான். மனம் வெளுக்க வழி இல்லை என்று எழுதும்போது, மனம் வெளுக்க வழி இல்லைன்னு சொல்லிட்டு தலையை தொங்க போட்டு போறக்கூடிய வார்த்தை இல்லை அது. மனம் வெளுக்க வழி இல்லை என்றால் மனம் வெளுக்க வழி கொடுப்பா எங்கள் மாரியம்மா, நின்னை சரண் புகுந்தோம், நின் பாதம் சரண் புகும். இதுக்குதான் இந்த சோ கால்டு மற்றெல்லாம் வருது. இது வந்து சீமிங்லி அன்அட்டைனபிள், அன்அசைலபிளா இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ கைவலமாக எங்களுக்கு மாற்றி கொடுக்க நீ இருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்றான்? அந்த பேதமைக்கு மாற்றில்லை எங்கள் முத்து மாரியம்மா, அது நீதான் மாற்றி கொடுக்க வேண்டும். அடுத்த பாட்டு, அணிகளுக்கோர் எல்லையில்லாய் எங்கள் முத்து மாரியம்மா, அடைக்கலம் இங்குனை புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா. இந்த வார்த்தைகள்லாம் யோசனை. அடைக்கலம், விபீஷ்ண கம்பன்ல பார்த்தா விபீஷ்ண சரணாகதி, அடைக்கலம். விபீஷ்ண அடைக்கலம் கொடுக்கலாமா இல்லையா? ராமனுக்கு பெருமையே அடைக்கலம் கொடுத்தனால்தான். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி ஆர்குமெண்ட்ஸ், இவெல்லாம் அதாவது ராமனை பத்தி பேசிவிட்டார், ராமனை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டார்கள், நம்மளும் பேசணும். இல்ல சரியான வார்த்தையா பேசணும் அது. கேட்கிறான், வாலி கேட்கிறான், வாலி வதத்திலே அருமையான இடம். உரையாடல் நடந்து கொண்டிருக்கு, நீங்க எல்லாம் நம்ம ராமாயணத்தை படித்திருப்பீர்கள். அதுல எல்லாவற்றுக்கும் ராமன் பதில் சொல்லிக் கொண்டு வருகிறான். ஒரே ஒரு கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றாம, கிட்டத்தட்ட 10 கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லி வரக்கூடிய ஸ்ரீராமன் ஒரு வாலி கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவன் பதில் சொல்லல. என்ன கேள்வி? எல்லாத்தையும் கேட்டோம். என்னை ஏன் மறைந்து நீ கொன்றாய்? நீ சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ராமா, நீ ஏன் மறைந்து கொன்றாய் என்று கேட்டபோது, ராமன் பதில் சொல்வதற்கு முன்னால் அந்த ஒரே அந்த அந்த இடத்துல தான் வந்து அண்ணாக்கு முன்னாடி தம்பி பேசுற இடம். ராமன் பேசுவதற்கு முன்னாலே இலக்குவன் பேசுகிறான். என்ன சொன்னா, அப்படி நீ ஒருவேளை வந்து எதிர்க்க ராமன் நின்னு நீ வந்து எனக்கு அடைக்கலத்தா என்று சரணாகதினு விழுந்துட்டேன்னு சொன்னா, அவன் வந்து சுக்ரீவனுக்கு வந்து இந்த நாட்டை வாங்கி கொடுக்குறான், அவன் கொடுத்த வார்த்தை இல்லாத போயிடும்டா என்று அவன் சொன்னான். அது ஒரு another aspect to discuss it. பட் இது மூலமா கம்பன் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ராமன் எதிரியாக இருந்தாலுமே ராமன் தனக்கு எதிரே வந்தவர்களை அடைக்கலம் கொடுக்கக்கூடியவன். அதுல ஒரு முறை வாரியர் சுவாமிகள் பேசும்போது சாரி, கீரன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள், போர்க்கு இன்று போய் நாளை வா என்கிறான் ஸ்ரீராமன். ஒரு அருமையான காட்சி. இதெல்லாம் கம்பராமாயணத்தில் யுத்த காண்டம் மாதிரி ஒரு சிறப்பான ஒரு காண்டம் இருக்க முடியாது. மற்றதெல்லாம் பாப்புலர்னு பேரு, ஆனா யுத்த காண்டம் இஸ் சம்திங் சூப்பர். பிரமாதமான விஷயங்கள்லாம் இருக்கு அதுல. அதுல வந்து இன்று போய் நாளை வான ஒன்னு ஒருத்தர் கீரன் சொல்லு, சப்போஸ் ராவன் அன்னைக்கே மனசு திருந்தி, இல்லப்பா நான் வந்து உன்னுடைய பெருமையை புரிந்து கொண்டேன். ஏன்னா அவனே யோசிக்கிறான், வந்தவன் எதிரில் இருக்கக்கூடிய 3 தேவர்களா சாதாரண ஆளா யோசிக்கிறான் இல்லையா? அந்த பாடெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி வந்து நின்று அடைக்கலம் கொடுத்தா, இந்த லங்காவை வந்து உனக்கு தரேன்னு விபீஷனுக்கு கொடுத்த வார்த்தை என்ன ஆகும் என்று கேட்டபோது கீரன் சொன்னார், அப்படி இருந்தா ராமன் வந்து தனக்கு தனக்கு பின்னாலே உதித்தாக வரக்கூடிய அயோத்தியை கொடுத்திருப்பான் என்று சொன்னார். அப்படி ராமனுடைய பெருமைகளை பேசக்கூடிய இடங்கள் எல்லாம் ராமாயணத்தில் இருக்கிறது. நல்ல அருமையான இடங்கள்லாம் இருக்கு. ஒரு இலக்கியத்துல உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு என்று பேசுவார்கள்.
நம்ம அதை நினைச்சு பார்க்கணும். இலக்கியம் அதுபோல எதெல்லாம் உயர்ந்ததாக இருக்கிறதோ அங்கேதான் இருக்க வேண்டும். பறவைகளை எப்படி பறவைகளுடைய தகுதியை நிர்ணயிக்கிறார்கள்? அஹ்? எது பெரிய பறவை என்று சொன்னால் எது வானத்திலே மிக உயரமாக செல்கிறதோ அதுதான் பெரிய பறவை. சில பறவைகள் தரையே தொடாது, பாதி வந்துட்டு திருப்பி போயிடும் மேல. இப்படி அபூர்வ பறவைகள் இருக்கின்றன. அதுபோல இலக்கியத்திலே யார் ஆழ்ந்து படித்திருக்கிறார்கள், யார் மிகப்பெரிய அறிவாளிகள் என்று கேட்டால் இலக்கியத்திலே இந்த உயர்ந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டு வர வேண்டும். எங்கெல்லாம் உயரங்கள் இருக்கிறதோ, சிகரங்கள் இருக்கிறதோ, அதை தொட்டு பார்த்து மகிழ வேண்டும். அதை சுட்டி காட்டுவதுதான் இலக்கியத்தினுடைய வேலை. அங்க போய் கீழே இழுத்துன்னு உட்கார்ந்து கூட இவன் தாழ்ந்தவன் மோசம். இலக்கியம் அதை சொல்லுவதற்காக எழுதப்பட்டதல்ல. இன்றைய இலக்கியத்தை பத்தி நான் பேசல. நான் சொல்வது செவ்விலக்கியங்கள். செவ்விலக்கியங்களை நீங்க தொடும்போது அந்த புனிதமான உணர்வோடு தொட வேண்டும். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் மியர் பக்தி, பட் டு ரெஸ்பெக்ட் தி ரைட்டர். யார் எப்படி எழுதியிருக்கிறார்களோ அந்த படைப்பாளியினுடைய உயரத்தை நீங்கள் தொட வேண்டும். அதுதான் அவன் எதிர்பார்க்கிறான், இல்லையா? நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு கவியரங்கம், சில நேரங்களில் நாங்கள் கவியரங்கம் போகும்போது அந்த காலத்தில் ஒரு நல்ல இடத்துல, அருமையான இடத்துல, ஒரு நல்ல கவிதையில ரொம்ப ஒரு நுட்பமான இடத்தை ஆஹா என்று பாராட்டுவார்கள். அது மாதிரி ஒரு ரசிகன் இருக்கக்கூடிய இடம் தானே கவியரங்கம். அதைத்தானே ஒவ்வொரு படைப்பாளியும் எழுதுகிறான். இன்றைக்கு எழுதக்கூடிய நண்பர்கள் சிறுகதை எழுத்தாளர்கள், அல்லது ஜானகிராமன் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே, லாசார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள். நான் லாசாரோட பழகியவனும் கூட. அப்போ அவர் கதையை பற்றி பேசும்போது எத்தனை பேர் சார் பொதுவாக சொல்லுவாங்க, சார் உங்க கதை பிரமாதம் சார், இந்த வாட்டி வந்து என்ன அது அப்படி சொல்வதை விட, சார் இந்த குறிப்பிட்ட இடம் இருக்கிறது, இந்த இடத்துல நீங்க சொன்ன இந்த வார்த்தை இருக்கிறது என்று சொன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அதெல்லாம் இலக்கிய ரசனை, அதெல்லாம் ஒரு வாசகனுடைய கடமை. அதற்காக ஒன்றோ ஒரு ஒரு சகோர பட்சி போல ஒரு எழுத்தாளன் காத்து கொண்டிருக்கிறான். இட்ஸ் நாட் மியர்லி அப்ரிசியேஷன், பட் எ டிலிஜென்ட் இன்டெலிஜென்ட் அப்ரிசியேஷன் தட் இஸ் ரிக்வயர்ட். அப்படி பார்க்கும்போது இலக்கியத்தை அப்படி பார்க்க வேண்டும். அது இல்லைன்னா பேதமை. இதுதான் சொல்றேன், இதையெல்லாம் இல்லாத நிலையத்தில் இருக்கிறதே, அதற்காக வருத்தப்படுகிறான். இப்போ இந்த இடத்துல வரோம். அதனால அடைக்கலம் என்று சொல்ல அந்த வார்த்தையை பார்க்கணும். அம்மா நாங்கள் அடைக்கலம் வந்தோம், ஒன்றும் இல்லை, பின்னாடி ஒண்ணுமே கிடையாது, நீ தான் நம்ம. உங்ககிட்ட ஒருத்தன் அடைக்கலம் வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, சி இன் எனி ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரீஸ், அவன் வந்து எல்லா கண்ட்ரிலையும் கை விட்டுட்டான், இங்க ஒண்ணுமே இல்லை, அவனை காப்பாற்றணும். அப்ப அந்த நாட்டினுடைய குடியுரிமை கொடுக்கிறார்கள். உலகளாவிய நேரத்தில் வந்து போர்க்கால கைதிகள் இது மாதிரி எழுத்தனே வருகிறது. சோ இப்படி இருக்கிற அடைக்கலம் தேடி வருபவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்பது மனித நாகரிகத்தினுடைய உச்சமான நிகழ்ச்சி. ஆனால் அப்படி அடைக்கலம் தேடி வருபவனுக்கு பின்னணி இருக்கிறதா என்று கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அப்ப பாரதி சொந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பாரதி, உன் மண்ணிலே உப்பளம் அவன் வாழ்ந்த இடம். அந்த பாண்டிச்சேரியில அந்த மக்கள் அங்க மாயமுத்து கோவிலை வச்சு அந்த கோவில் தேசமுத்து மாதிரி கோவிலையே வளர்த்து அந்த கோவிலே அங்க இருக்கிறவன். நம்ம ஊர்ல எங்க வீட்டுக்குள்ளே நான் உட்காந்து அடைக்கலம் வேண்டும் என்று சொன்னால் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு. அப்படி அடைக்கலம் தேடக்கூடியதற்கு காரணம் என்ன? உங்கள் பேதமை, உங்களுடைய சரியான கல்வி அறிவு இல்ல. இந்த கல்வி அறிவை கண் திறக்க வைக்க வேண்டும் என்று பாடுகிறானே, அதுதான் பாரதி. ஆனால் இந்த அடைக்கலம் என்ற சொல் வந்த உடனே முழிச்சுக்கணும். ஏன்னா இப்படி பாடுறான், இதெல்லாம் சொல்றானே, இது அத்தனையும் முழுக்க முழுக்க தேசத்தை பற்றி, இதை பற்றி கவலைப்பட்ட ஒரு கவிஞனுடைய எண்ணத்தை தான் இங்கே கவிதை வரிகளிலும் சொற்களிலும் பார்க்கிறோம். சாதாரண ஆடம்பரமான சொற்களோ இல்ல இந்த பக்திக்காக எழுந்து குதிப்பது இதெல்லாம் இல்லை. இதை தாண்டி இருக்கக்கூடிய சொற்களுக்கு உள்ளே நாம் சென்று பார்த்து அவனுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாம வந்து பாரதியை வந்து நம்ம பாரதியை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதுல சில நேரங்களில் உங்களுக்கு சில உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் உங்களுடைய எண்ணத்தை அவன் மேலே ஏற்றி சொல்லக்கூடாது. திருக்குறளை மறுபடியும் சொன்னா, திருக்குறளை பத்தி எத்தனையோ கட்டுரைகள், சில கட்டுரைகள்லாம் ரொம்ப யார் என்ன எழுதுகிறார்கள் என்று தெரிவதற்காக நான் படித்து பார்ப்பதுண்டு. ஆனா எவ்வளவு, அதாவது எவ்வளவு திரித்து, அதுக்கு சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு நாள் இந்த இந்த திரிபு, இலக்கிய திரிபு என்பதை பற்றியே பேசலாம். அந்த காலத்தில் ஒருத்தர் எஸ் ஸ்ரீனிவாசன் இருந்தார், அவர் பேசுவது இலக்கிய திரிபுகள் என்றே பேசினார். ஒரு இலக்கியத்தை எப்படியெல்லாம் மாற்றி திசை திருப்பி பேசுகிறாள் என்று. ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது மனது வருத்தப்படுகிறது. அப்புறம் அணிகளுக்கோர் எல்லை இல்லாய், அது என்ன சார் அர்த்தம்? அணி என்று சொன்னால் அழகு என்று பொருள். அணிகலன் என்று சொன்னால் அழகு சேர்க்கக்கூடிய பொருள். அணி நலம் என்று சொன்னால் அழகு எப்படி நலமாக மாறுகிறது. அதனால நம்ம ஏற்கனவே சொன்ன அணிகொள் காவியம் ஆயிரம் கற்கினும். அணிகொள் காவியம் என்று சொன்னால் அழகான காவியம், அந்த காவியத்திற்கு அழகு சேர்கிறது. அதில் ரொம்ப நுட்பமா பேசுகிறான் பாரதி. இல்லை, எந்த விஷயத்துலதான் நுட்பம் இல்லை, நம்ம பார்க்கறதுக்கு தான் தவறி போறோம். அணிகொள் காவியம் ஆயிரம் கற்பினும்னா, அதாவது சாதாரணமா ஓப்பன் அண்ட் ஸ்டேட்மெண்ட், இங்கே போ அங்கே வா, அப்படி இல்லை.
அழகுபடுத்த ஒரு விஷயம் மறைபொருளாக மாறுகின்றது. த பியூட்டி லைஸ் இன் தி ஆர்ட் ஆஃப் கன்சீல்மெண்ட். ஒண்ணுல ஒரு அம்மா ஒரு அழகிய பெண் இருக்கிறாள். அவளுக்கு கழுத்துல வந்து மாலை போட்டுக்கிறாள், நகையெல்லாம் போடுகிறார்கள். போட்டோன்னா அந்த அந்த அளவு அவளுடைய அழகு மறைகிறது. இயற்கை அழகு மறைகிறது. ஐசா ஏதோ ஒரு ஜுவல்லரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா ஒரு கல்யாண பெண்ணு அப்படியே மேல என்ன போட்டுருக்கானே தெரியல, ஃபுல்லா அப்படியே செயினா இருக்கு மேல. அது மாதிரி வந்து யோசிச்சு பாருங்க, அழகுனா மேல பவுடர் பூசிக்கிறாங்க, சம்திங் லைக் தட். திரை போடுதல். ஒப்பனை என்பது ஒப்புக்காக ஒன்று மேலே அமர்த்தப்படுகிறது. அக்ரீஷன் ஆஃப் ஐடியாஸ் ஆன் திஸ். ஆகவே எப்போதுமே அழகு என்பது ஒரு விஷயத்தை மறைக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட அழகுபடுத்தப்பட்ட காவியத்திலும் கூட நீ உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்கிறான் பாரதி. அணிகொள் காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் அறிகிறார். அப்போ உள்ள போய் பார்க்கணும். அதான் வெளியில இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். அப்போ என்ன சார், அப்போ இதெல்லாம் தூக்கி போட்டு குப்பையில போட்டு உள்ள போலாம் அப்படி இல்ல அர்த்தம். தட்ஸ் நாட் த மீனிங். இதையெல்லாம், these are all pyramidal in nature. It is not exclusive, but it is inclusive. Every step is inclusive. அந்த காலத்துல எங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது வாத்தியார் சொல்லுவார், இது சார் கரெக்டா சார், என்ன சார் மார்க் போடல சார், அவனுக்கு 4 மார்க் போட்டிருக்கீங்க, எனக்கு 2 மார்க் தான் இருக்கு, கீழே ஆன்சர் கரெக்டா இருக்கு. அவர் சொல்லுவார், ஆன்சர் மட்டும் சரியா இருந்தா போறாது, ஸ்டெப்ஸும் ஒழுங்கா இருக்கணும், அப்பதான் வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல மார்க் வரும் என்று சொல்லுவார். எவ்ரி ஸ்டெப் ஹேஸ் டு பி ரைட். நீ கடைசியில மார்க் மட்டும் கடைசியில வந்து யாரையோ பார்த்து ஆன்சர் எழுதினா போறாது. அதுபோல இலக்கியத்தை அறிந்து கொள்ளும் போது ஸ்டெப் வைஸ் ஹேவ் டு கோ, ஸ்டெப் வைஸ் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப். அப்படி பார்க்கும்பொழுது அணிகளுக்கு எல்லை இல்லாய். அணி என்பது அழகை குறிக்கிறது. அப்படி பார்க்கும்போது அணிகளுக்கு எல்லையில்லாய் எங்கள் முத்துமாரியா, அழகுக்கு எல்லையே இல்லை உனக்கு என்று சொல்கிறார். அப்போ அன்னைக்கு அழகு எல்லையே இல்லை. பாரதி வந்து சக்தியை அழகுபடுத்துறான். கலைமகள் அழகுதான். ரொம்ப அருமையான பாடல், நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பாஞ்சாலி சபதம்ல. வேத திருவழியாள் அன்னையுடைய கண்களை பாடுறான். கண்கள் அழகா இருக்கு, தாமரை பூ மாதிரி இருக்கு, இந்த கருப்பு இதெல்லாம் கோழைக்கண், கோழைக்கண் விழித்து நோக்க கம்பன் இதெல்லாம். இப்படியெல்லாம் மலர்களை உதாரணம் சொல்லக்கூடிய இடையிலே பாரதி என்ன செய்கிறான், வேத திருவிழியாள் அதில் மிக்க பல் உரையனும் கருமையிட்டாள். அன்னை அது எப்பவுமே அவன் மனசு வந்து இந்த கல்வி, இந்த 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 மக்களை மேம்படுத்த வேண்டும் எண்ணம். அப்ப வந்து ஒரு அழகான பெண் அன்னை சரஸ்வதியை வர்ணிக்கணும். அழகா இருக்கா எங்க அம்மா, அந்த கண்ணை பார்த்தா பார்த்து கொண்டே இருக்கலாம், அந்த கண்ணு திருஷ்டி படுற மாதிரி கூட கண்ணு. இப்படிலாம் அபிராமி அந்த அதுல பார்க்கலாம், லலிதா சகஸ்ரநாமத்தை பார்க்கலாம், இன்னும் எத்தனையோ விஷ்ணு சகஸ்ரநாமம், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ வந்து நமது தேவாரம் திருவாசம் எல்லாத்துலயும் வந்து இந்த அழகை வர்ணிப்பார்கள். எத்தனை அழகு. பாரதி சொல்லலாம், வேத திருவிழியாள் அதில் மிக்க பல் உரை எனும் கருமையிட்டாள் சீத கதிர்மதியே நுதல். அப்படி குளிர்ந்து இருக்கக்கூடிய நெற்றி, சீத கதிர்மதி, குளுமையான ஒளியுடைய சந்திரன், அந்த பேரை சந்திரன் போல அந்த நெற்றி இருக்கிறது. சீத கதிர்மதியே நுதல் சிந்தனையே குழல் என்று உடையாள். இந்த சிந்தனை இருக்கிறதே அவருடைய குழல், அப்படி நீண்டமாக இருக்கக்கூடிய குழல், அதை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கப்படாத குழல் இருக்கிறதே அது வந்து கீழே கொட்டி போயிடும், இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி இதுவாயிடும். அதை அது போல சிந்தனைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த சிந்தனைகள் வளர வளர அதை அழகாக அதை முடிந்து கொள்ளலாம், பின்னிக் கொள்ளலாம், அதில் பூ சூடலாம். அதை அது அது இப்படியெல்லாம் என்னெல்லாம் அழகு பண்ணலாம், இதெல்லாம் பார்க்கறான் பாருங்க. அப்படி அழகை சொல்லும் போது பாரதி சாதாரணமா அழக சொல்லல, அதுலயும் பல நுட்பத்தை வைத்தான். அவன் எழுதுகிறான், அணிகளுக்கோர் எல்லை இல்லை எங்கள் முத்து மாரியம்மா. இங்க அப்படி சொல்றான். ஏன்னா இது வந்து திஸ் இஸ் அகெயின் a folk song. I want you to understand. He is talking to 100 people, 1000 people. There is a difference between talking to இப்போ இந்த குரூப்ல நான் பேசுறேன், தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறேன், கொஞ்சம் பேர் கேட்கிறாங்க, எல்லாரும் உன்னிப்பா கேட்கக்கூடியது கிளாஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இது. ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் மை எக்ஸ்டெண்டட் கிளாஸ் ரூம். அதனால தான் வீட்டில் உட்காந்து பேசும்போது, அதனால யாராவது வரலன்னா கூட ஏன் ஆப்சண்டா அப்படின்னு கேட்கறது உண்டு. அந்த மாதிரி ஞாபகம் வந்துருது எனக்கு. ஆனா இதுல நான் பேசுறது வர, இதுவே வந்து ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்திலே நான் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய அணுகுமுறை வித்தியாசமா இருக்கணும். அதை பாரதி செய்கிறார். அங்க வந்து வேத திருவிழியாள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அணிகளுக்கு ஒரு எல்லை இல்லை அம்மா, அழகுக்கு எல்லையே இல்லம்மா, கிடையாது. எவ்வளவு எல்லை இல்லை உள்ளவா பாத்துக்கோ. என்ன அழகு, புற அழகு, அக அழகு, எது அழகு? சி, தி கான்செப்ட் ஆஃப் அழகு இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிஃபைன். பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். காண்பவர் கண்களில் தான் கவின் விளையும் என்பார்கள் என்று நான் கவிதை எழுதினேன். பார்க்கறது தானே அழகு. அவ வீட்டு குழந்தை அவளுக்கு அழகா இருக்கு, அப்பா அப்படி துள்ளி வருது பாரு, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. ஒவ்வொருத்தர் வீட்டு குழந்தையும் செல்வ களஞ்சியம் தான்.
அஹ்? அப்போ இந்த கண்களிலே அழகு இருக்கிறது என்று சொன்னால் மனம் அங்கே பாய வேண்டும். இன்னொரு லெவல்ல போனோம்னா வயது முதிர்ந்த மூதாட்டி அந்தம்மா அந்த அந்த பாட்டி வீட்டில் இருப்பா. அந்த பாட்டி வந்து தோலெல்லாம் சுருங்கி கையெல்லாம் நடுங்கி இருக்கும். அந்த பாட்டி வந்து அன்போடு அணைப்பாள். அதுதான் அழகு. பாரதிதாசன் எழுதுகிறார் இதுல. இந்த முதுமை காதல் எழுதுவார் பாரதிதாசன், அருமையா எழுதுவார். இந்த அம்மா, அந்த வயசான அம்மா இருக்கு, அந்த அம்மாவும் அந்த அந்த வயதான அந்த முதியவரும் அவள் எப்படி நேசிக்கிறாள், அவள் இன்னும் இருக்கிறாள் என்பதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாரதிதாசன் அருமையான கவிதைகள். பழங்கவிதைகள்ல எத்தனையோ பேர் நிறைய கவிதைகள் எல்லாம் அருமையான கவிதைகள் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அழகு என்பதே கூட நிர்ணயிக்க முடியாத, வெரி டிஃபிகல்ட். ஒரு வாட்டி நான் வந்து அந்த காலத்துல நிறைய மோஸ்ட் ஆஃப் மை டைம் ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் இன் லைப்ரரி, எய்தர் இன் எல்எல்ஏ லைப்ரரி இங்க இருக்கிறது, இல்லைன்னா பிரிட்டிஷ் கவுன்சில், என்ன இல்லைன்னா யூஎஸ் லைப்ரரி, இதில் ஃபுல்லாக சுத்தின்னு இருப்பேன். அதில் ஏதாச்சும் சில வாட்டி வந்து வெவ்வேறு குரூப் போட்டிருக்கோம், இலக்கியம், ஹிஸ்டரி, அது இதெல்லாம் போட்டிருக்கோம். சில வாட்டி போகும்போது ஒரு வாட்டி கிராஸ் பண்ணி போகும்போது லா ஒரு குரூப், இந்த சட்ட பிரமாவ வச்சான் சட்டம், அதில் பார்த்தோன்னா ஒன்று அப்சின்னு போட்டிருந்தான். பெரிய எவ்வளோ பக்கம், கிட்டத்தட்ட 1000 பக்கம் இருக்கும் நினைக்கிறேன். அதனுடைய முதுகை, அதாவது த பேக், த வாட் யுவர் ஸ்பைன் ஆஃப் த புக், த ஸ்பைன் ஆஃப் த புக் இஸ் அபவுட் திஸ் பிக். அப்சீன் போட்டிருந்தான். ஏன்னா இது இவ்வளோ பெரிய புக் அப்சீன் போட்டிருக்கான். ஐ நோ த மீனிங் ஆஃப் த வேர்ட் அப்சீன். So I was a bit interested. I was much younger also. I was interested. What is obscene about this book? Let me read what it is in it. அப்படின்னு பார்த்தா, it is about legality. When you say something is obscene and try your case in a court of law, you have to explain what is the obscenity about it. அந்த அப்சீனுக்கு டெஃபினிஷன் சொல்றதுக்கு இவ்வளோ எழுதியிருக்கான் அவன். யூ கான்ட் டிஃபைன். அதாவது பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து அது அதை வந்து சொல்ல முடியாது. தெர் இஸ் நோ வாட் யூ கால் அஸ், இதுதான் அழகுன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த அந்த குழந்தைக்கு அழகா இருக்கும். அவ அம்மா 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 குழந்தைகிட்ட கேட்டா, ஐ வில் ஜஸ்ட் க்ளோஸ் இட் 3 more minutes. தாகூர் ஸ்டோரி விச் ஐ ஆல்வேஸ் லைக், விச் சம்டைம்ஸ் ஐ ஷேர்ட் வித் யூ ஆல்சோ, ஐ டோன்ட் நோ, பட் ரிப்பீட் பண்ணா தப்பு கிடையாது. அந்த குழந்தை வரும் வீட்டுக்கு, அம்மா எங்க டீச்சருக்கு, ஸ்கூல்ல இருக்கிற எங்க டீச்சருக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. என்னடி கண்ணா, சொல்லு சொல்லுமா, என்ன 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 சொன்னார் உங்க டீச்சர், ஏன் சொல்லல, ஏன் டீச்சருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற? இல்லம்மா, சந்திரன் வந்து எங்கேயோ இருக்கான், நம்மளால தொட முடியாதான், அழகா இருக்கிற சந்திரன் நல்ல குளுமையா இருக்குமா, ஒளியோட இருக்குமா, ஆனா நம்ம தொட முடியாதுங்கிற. நான் தான் அவன் முகத்தை தொட்டுன்னு இருக்கேனேம்மா, டீச்சர் ரொம்ப தப்பு அப்படிங்கிறது அந்த குழந்தை. இதை வந்து தாகூர் எழுதுகிறார். என்ன அருமையான உதாரணம் பாருங்க. ஆகவே இந்த மாற்றம், இந்த எண்ண மாற்றம் இருக்கிறதே, அந்த மாற்றத்திலே பாரதி மிகுந்த ஒரு நம்பிக்கை வைத்திருந்தான், பற்று வைத்திருந்தான். இன்னொரு விஷயம், அவன் இத்தனை எழுதி கொண்டு சென்றான் என்று சொன்னால், இதை யாரேனும் படிப்பார்கள், இதை யாரேனும் கேட்பார்கள், இதை புரிந்து கொள்வார்கள். அவனுடைய ட்ரையல், இந்த பாட்டு கூட, இவ்வளவு எளிமையான பாட்டு கூட அந்த காலத்துல சில பேருக்கு புரியாம கூட போயிருக்கலாம். Though I have been elaborating, waxing eloquent on that, all these are very simple words. இந்த சிம்பிள் வேர்டு கூட பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா அவன் அளவுக்கு பாரதி, அவன் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து தன்னுடைய சிந்து பாடல்லாம் கொண்டு வந்து இந்த சமுதாயத்துக்கு, சமூகத்துக்கு சின்ன சின்ன வார்த்தைகளாலே சொல்லுகிறான். அணிகளுக்கோர் எல்லை இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி அடைக்கலமிங் குனை புகுந்தோம், எங்கள் முத்து மாறி புகுந்தோம், புகழ் அடைந்தோம். உள்ளுக்குள்ள வந்தாச்சு. ஃப்ரம் த டெஸ்டினேஷன் we have gone inside. இனி அடுத்து கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போகாத, உள்ளுக்குள்ள போய் உட்காரணும், அவர் சொல்லத்தை பூரா கேட்கணும். யூ ஜாயின் த காலேஜ், க்ளோஸ் த கேட், யூ கெட் இன் டு த கிளாஸ் ரூம், சம்திங் லைக் தட். இப்படி போட்டா அப்ப அடைக்கலம் என்ற நினைப்பு வந்து அப்ப எங்க இருக்கிறது? இமேஜின் பண்ண எப்படி இருக்கு? எல்லாம் தெருவில் வெளியில நின்று பாடிட்டு இருக்காங்க, பாடிட்டே இருக்கிறாங்க. பாடிட்டு இருந்து அப்படியே அடைக்கலம் சொன்னா அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள போகணும் இல்லையா? அத்தனை பேரும் அங்கிருந்து போக முடியாது. ஆனா நான் எப்படி நினைக்கிறேன், இவர்கள் அம்மனை தரிசனம் செய்துவிட்டு வெளியே பாடிக்கொண்டு வருகிறார்கள். அங்கிருந்து நூற்றுக்கணக்கான பேர் உப்பளம் மாரியம்மன் கோவிலிலிருந்து அந்த சின்ன கருவறையை பார்த்து கன்னத்திலே போட்டுக்கொண்டு தீபாராதனை காட்டி எல்லாம் முடித்து விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து குதித்து ஆடி மனத்தளிவிலே அவளுடைய காலிலே போய் சரண் புகிறார்கள். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாரியம்மனை எண்ணி, அம்மா நீ எங்களுக்கு அடைக்கலம் கொடு, ஏன் எங்களுடைய பேதமையை மாற்று, எங்கள் பிணிகளை மாற்று, இல்லையா? அதனால இந்த ஒரு விஷயத்தை அவன் சொல்கிறான். அணிகளுக்கோர் இல்லை இல்லாய் எங்கள் முத்து மாரியம்மா, அடைக்கலமிங் குனை புகுந்தோம், எங்கள் முத்து மாரியம்மா. ஆக இந்த அளவில் நம்ம வந்து முதல் பாடலை முடித்து விட்டோம். இனி அடுத்த பாடல் தேசமுத்து மாறி என்பதை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம் என்று சொல்லி, இந்த அளவிலே பாரதியை பற்றி நினைத்து பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய செல்வம், மகத்தான செல்வம், மகத்தான சொத்து நமக்கு பாரதி கிடைத்திருக்கிறான். எனக்கு தெரிந்து இந்த அண்மையில இருந்த நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட ஒரு கவிஞனுடைய வார்த்தைகளை நாம வந்து தொலைத்து விடக்கூடாது. இது கேட்கக்கூடியவர்கள் இங்க எங்கேயாவது பேசுங்களேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்க கேட்கக்கூடியவர்கள்லாம் எங்கேயாவது, யாராவது நீங்களெல்லாம் பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் யாராவது பேச கூப்பிட்டா, சார் நான் பாரதியை பத்தி பேசுறேன் சார்,
என்ன ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கால் மீ. நீங்கள் எல்லோரும் பாரதி பற்றி கேட்கிறவர்கள் எல்லாரும் பாரதி பற்றி பேச வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமாக இருக்கிறது. ஆகவே இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.